ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அய்யனார் துணையில் நிலாவும் சோழனும் எப்படியெல்லாம் அலப்பறை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷவரை திறந்து விட்டு ஃபுல்லாக இதெல்லாம் நனைஞ்சிரும். அதை பார்த்துட்டு வந்து நிலா வந்து ரொம்ப அழகாக சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. 2 பேரும் வந்து இன்றைக்கி ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. என்ன சோழன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்ரவுண்டில் ஒரு சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை அழகாக கொண்டு போயிருக்காங்க. இங்கே வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நான் இன்னும் அண்ணா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே, இதெல்லாம் உனக்குலாம் புரியாதுடா, நீ சின்ன பையன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா, நம்ம எல்லாம் இங்கே சுற்றி பார்க்குறது தான் வந்திருக்கோம், அவங்க ஏன் ஒன்றும் வரல அப்படின்னா, அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, என்னென்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சோழனும் நிலாவும் வந்துடுறாங்க. வந்துட்டோன்னே, அண்ணா அங்கே ஒரு வியூ இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நிலாவும் சோழனும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சோழன் வந்து நிலாவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க. என்ன சோழன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, எல்லாரும் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள்? கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனஸே தெரியல, இது என்ன ரூமா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. போயிட்டு பாண்டியன் பல்லவன் எல்லாமே அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணா இந்த வியூலாம் நல்லா இருக்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது சோழன் இல்ல. அங்க வந்து ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சோழன் நீங்க வாங்க சோழன். என்ன சோழன் பண்றீங்க?" அப்படின்னோனே, "என்ன? நான் ஏன் வரணும்?" அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் சொல்றாரு. உடனே வந்துட்டு பலவன் வந்துட்டு, "அண்ணா வாண்ணா, என்னண்ணா சாப்பிட்ற?" அப்படின்னோனே, கடலடா" அப்படின்னோனே, "நீ மட்டும் கடலை சாப்பிட்ற பாத்தியா? இதுதான் தப்பு." அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் புடுங்கி சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. "இந்தா தொல" அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு, "இங்க பாரு நிலா, என்ன வந்து அந்த பள்ளத்துல அங்க போய் நின்னு ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சரண் அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளிவிட பார்க்குறாங்க. "இல்ல எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்லு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பா வந்து கொண்டு போறாங்க. லாஸ்ட்ல வந்து ரொம்ப வந்து அவரால குளிர் தாங்க முடியறதில்ல. அதனால ஒரு ஷோல்டர் ஒண்ணு குடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலாவும் சோழனும் ரொமான்ஸ் பண்றத வந்து ரொம்ப அழகா காட்டுறாங்க. "என்ன சோழன், இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? இது என்ன ரூமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறா. "இது என்ன ரூமாலாம் இல்ல. நம்ம இதுக்காக வந்திருக்கோம். நீ என் கூடயே இருக்கிறது தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இருந்துட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா." அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே. கீழலாம் இருக்கும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். இவ்வளோ பெரிய உச்சில மலை உச்சில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா கேட்குறா. அப்படியா, வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. "இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இது ரொம்ப அழகா இருக்குல்லன்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னயே, ஒரு வீடியோ ஒண்ணு எடுக்கிறியா நிலா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா, ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாவே கத்துறான். அங்க இருக்கிறவங்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழன் மேல தான் அதிகமா இருக்கு. அந்த மலையுடைய எக்கோ அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ அழகா வந்து குடுத்துருக்காங்க. உடனே வந்துட்டு படத்துல கூட அந்த மாரி காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த சீரியல்ல இவ்வளோ அழகா காட்டி கொண்டு வராங்க. உடனே நிலா வந்து "இந்தா சோழன் நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேருமே பார்த்துட்டு, "நிலா, நீ இதே மாரி நீ பண்றியா? நீ ஐ லவ் யூ சோலா அப்படின்னு நீ சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு, "நானா? போ சோழன், நான் வேணா ரூம்ல வேணா சொல்லவா? இங்கலாம் வேணாம். எல்லாருக்கும் காது கேட்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ சொல்லலன்னா நான் கீழ குதிச்சுருவேன்" அப்படிங்கிற மாதிரி குதிக்க போறான். உடனே வந்துட்டு, "இல்ல நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமா கூட்டிட்டு வந்து "ஐ லவ் யூ சோலா, ஐ லவ் யூ சோலா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 டைம் வந்து கத்துறாங்க. அது வந்து கீழ இருக்கிற எல்லாருமே பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே கீழ இருக்கிற பல்லவனும், சேரன் அண்ணா எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, "நிலா வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜோடி. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாவே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா வந்து பக்கத்துல "வா சோலா" அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட வந்த பிறகு ஒரு முத்தம் குடுத்துட்டு அவ குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. "என்ன பொண்ணு உடனேயே பாண்டியன் வந்து வராரு. என்ன னா, நீ வந்து இந்த மாரி ரொமான்ஸ் பண்ணுவலாம் நான் நினைக்கல. நிலா இவ்ளோ அழகா மாத்திட்டியா நீ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி. "இன்னும் வரியா? இல்ல இங்கேருந்து இழுத்துன்னு தான் போணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நானே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோழனுக்கும் ரொம்ப வந்து குளிரா இருக்கும் போல. உடனே வந்துட்டு தன்னுடைய ஷாலை எடுத்து போத்தி இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறான். "டேய் அமைதியா இருடா, நீ சின்ன பையன்னு சொல்லி ஒதுக்கிருவாங்கடா, அமைதியா இருடா" அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சோழன் வந்து நிலா கிட்ட, "நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும், ஒண்ணு கேட்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சொல்லுங்க சோலா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ ஏன் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? என்னை எப்படி பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன? நீ எனக்கு இன்ன வரையுமே நம்பவே முடியல" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறது எனக்கு வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் பொண்ணு இருக்கிற அந்த ஷால கழட்டி அவன் மேலே போடுறாங்க. "இந்தா புடி, இதுக்காக தானே கல்யாணம் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஹோய் இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா கூப்பிடுறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். உன்ன பிடிச்சதுனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பாவுக்காகலாம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோலா. ஐ லவ் யூ சோலா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டைம் சொல்லிட்டு இருக்கா. இதில பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப அழகாவும் அத பார்க்குறாங்க. ரொம்ப அழகா கொண்டு போறாங்க அந்த சீரியல. தேங்க் யூ.